விழுமியார்கள் நின்கழல் விழுமியார்கள் நின்கழல் பாடலாத வாயிலாய் பரவ நின்ற பண்பனே பாடலாத வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாத வாயிலாய் கபாலினி கடுமரில் காடலான வாயிலாய் கபாலினி கடிமரில் கூடலான வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே கூடலான வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே திருச்சிற்றம்பலம். ஐயா அரவிந்த் ஐயா தொடங்கலாம் ஐயா. பலம் சத்தியாய் சிவமாய் தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியான சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே. அடியார் பெருமக்கள் எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகி அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்க அருபான்மை நாயன்மார்கள் பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடற் புராணத்தை மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இறைவனுடைய திருவிளையாடல்கள் நமக்கு பல பேர் கூறியிருந்தாலும் பரஞ்சோதி முனிவர் அருளி செய்திருக்கிற அந்த திருவிளையாடற்கான மக்களிடத்தில் சிறப்பாக பயிற்சியாக பேச்சுக்கு பொழிவுகளாக அந்த திருவிளையாடற் புராணத்தினுடைய தொகுப்பை சென்ற வகுப்பிலே சிந்திக்க அது மதுரை காண்டம், கூடற்காண்டம், ஆலவாய்க்காண்டம் 64 திருவிளையாடல் படலங்கள் உடையதாக அந்த திருவிளையாடற் புராண ஆசிரிய மகனார் பரஞ்சோதி என்பது சிவபெருமானும் திருப்பெயரிலேயே அவர் இருந்து உணர்த்த அருளி செய்த நூல் என்பதை நாம் செல்லுகிற பொழுது அருள் அனுபவ வாயிலாக நாம் உணரலாம். 3063 திருப்பாடல்கள் ஆசிரிய மகனார் நமக்கு திருவிளையாடற்கானத்தை நமக்கு அதில் முதலாவதாக காப்பு திருப்பாடல் சிறப்பு பாயிரமும் காப்பு திருப்பாடலும் சென்ற முறை நாம் சத்தியாய் சிவமாய் தனிப்பர முத்தியான முதலை செய்ய சித்தியாதி சொற்பொருள் நல்குவ சித்தியானைதன் செய்ய பொற்பாதமே என்று திருப்பாடல். எனவே சிவத்தை சக்தியின் வழியாக உணர வேண்டும் என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய மிக உயர்ந்த அடிப்படை. அதற்கு ஏற்ப பராசக்தி கனவிலே வந்து சொன்ன காரணத்தினாலும் சத்தியாய் என்று முதலாவதாக தொடங்குகிறார் என்று
பாடல் முதல் தொடரே இந்த புராணம் எழுதுகிற ஆசிரியருக்கு அருள் கூட்டுவித்ததை தொடர் பாராட்டு. இந்த புராணம் கேட்கிற நாமும் இறைவனுடைய திருவருளால் கேட்கிறோம் என்கிற உணர்வை உணரும் பொருட்டு திருப்பாடலினுடைய காப்பு முதல் பாடலே அருள் என்பதை முன்னிட்டு சத்தியாய் என்று நமக்கு அருள். அந்த சத்தியாய் சிவமாய் தனிப்பர முத்தியான முதலை நாம் தொழுது புராணத்தை அன்பர்களே, சொல்லும் பொருளும் போல சக்தியும் சிவமும் கலந்து இருப்பதை பலவாறாக நமக்கு காட்டப் போகிறார். அதிலே அடுத்ததாக அமைந்திருக்கிற திருப்பாடல் வாழ்த்து பாடல். இதில் மதுரை காண்டம் இந்த பகுதியில சொல்ல வந்த ஆசிரியர் காப்பு என்கிற ஒரு செய்யுள் அடுத்ததாக வாழ்த்து பாடலை அருளுகிறார். அதன் பிறகு நூல் பயன், திருவிளையாட புராணம் படிப்பதால் கேட்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயனை அருள்கிறார். அதைத் தொடர்ந்து கடவுள் வாழ்த்து என்கிற பகுதியில் 20 திருப்பாடல்கள் பாடுகிறார்கள். அந்த கடவுள் வாழ்த்தாக சிவம், சக்தி, பரசிவம், சித்தக்தி, சொக்கநாதர், அங்கையற்கண்ணி, சபாபதி, சோமசுந்தரர், கடாதகை பிராட்டி, வெள்ளி அம்பலவாணர், ஆலமர் செல்வன் 11 திருப்பாடல்கள் சிவத்தை பற்றியாக நமக்கு அருளினார். அதைத் தொடர்ந்து சித்தி விநாயக பெருமானுக்கு என்ற ஒரு திருப்பாடலும் முருகப்பெருமானுக்கு ஒரு திருப்பாடலும் ஆக 13 பாடல்கள். கலைமகளுக்கு ஒரு திருப்பாடல் 14, நந்தியம்பெருமானுக்கு ஒரு திருப்பாடல் 15 திருப்பாடல். ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அடிகள் என்று 4 பெருமக்களுக்கு 4 திருப்பாடல். கண்டேசர் முதலாக மற்ற அடியார்கள் ஈராக ஒரு திருப்பாடல் ஆக கடவுள் வாழ்த்து 20 திருப்பாடல்களை இறைவனுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பரஞ்சோதி அருளி செய்தார். இந்த நூல் செய்ததற்கு காரணம் என்பதை பற்றி திருப்பாடல்ல எளிமையை காட்டுகிறார். அவையடக்கம் 4 திருப்பாடல் ஆக முதலாவதாக 30 திருப்பாடல்கள் நமக்கு அமையப்பட்டன. காண்டம் 3365 30 திருப்பாடல் நமக்கு முதல் பகுதியிலே அமைய பெற்றது என்கிற சிந்தனையோடு காப்பு செய்யுளை நாம் சென்ற வகுப்புல சென்றோம். அடுத்து வாழ்த்து திருப்பாடல், நல்ல திருப்பாடல். அது மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கு எல்லாம் நான் மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க என்று அந்த வாழ்த்து திருப்பாடல் முதல்ல நமக்கு அருளுவது வேத வேள்வி மல்குக. வேதங்களிலே கூறப்பட்ட வேள்விகள் நமக்கு எல்லா இடங்களிலேயும் நிரம்புக. மல்குக என்பது நிரம்புதல். இப்ப வேதம் என்பது நமக்கு வடமொழியில இருக்கிற வேதம் மட்டும் உரை செய்ய வேண்டாம், பொதுவா வேதம் என்று சொல்லி இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்ட பொருட்கள் பொருள் அவையாவன பதி, பசு, பாசம். உமாபதி சிவம் பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல். ஆகமம், புராணம், உபநிடதம் இதனுடைய கருத்து
பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும் உயிர்கள் அறிய வேண்டும். எனவே முதல் தொடரிலேயே வேத வேள்வி மல்குக, வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த 3 பொருள்களினுடைய அறிவு விளக்கங்கள் உலகம் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் நிரம்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஆன்மாவை பற்றி உணர்ந்து பாசத்தை விட்டு சிவத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் அந்த ஆன்மாவிற்கு வரும். அதோடு அல்லாமல் அப்படி அடைய முற்படுகிற ஆன்மாக்கள் எந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்கிற வேட்கை வரும். அந்த வேட்கைக்கு ஏற்ப அந்த உயிர்கள் அந்த செயலிலே ஈடுபட ஒரு களம் அமையும். அதால எடுத்த உடனே ஆசிரியர் பெருமகனார் வேத வேள்வி மல்குக என்று ஒரு தொடரை வழங்கி அடுத்து சொன்னார் வானம் சுரந்து வழங்குக. வானம் நல்ல நீர் மழை பொழிய வேண்டும். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்றார் இளங்கோவடி. வானின்றி உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று கூறினார் திருவள்ளுவர் பேராசார். நமக்கு நீரை அருளாக ஒப்புமை செய்வது திருவாசகம். முன்னிய அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருள் என்று போற்றுகிறார் மணிவாசக பெருமான். எனவே வானம் சுரந்து வழங்குக. இந்த சுரத்தலுக்கு கரத்தலுக்கு ஒரு வேறுபாடு. சுரத்தல் தானே பொங்கி பொழிதல், கரத்தல் நாமா செய்வது. அப்ப வானம் தானே பொங்கி பொழிய வேண்டும். எனவே வானம் சுரந்து வழங்குக, வளங்கள் எங்கும் பல்குக. பல்குத என்றால் பெருகுக என்று பொருள். எல்லா இடங்களிலேயும் எல்லா வளங்களும் பெருகுக என்று சொன்னார். அறங்கள் பரவுக. அறம் எல்லா மக்களிடத்திலேயும் பரவ வேண்டும். இன்பம் நல்குக. அந்த அறத்தின் வழியாக இன்பம் அளிக்கப்படுக. நான்மறை சைவம் உயிர்கட்கு எல்லாம் இன்பம் நல்குக. நான்மறை சைவம் உலகமெல்லாம் புல்க. அருமையான தொடர். வாழ்த்துல உலகமெல்லாம் அந்த நான்மறை சைவம் ஓங்க வேண்டும். அதைத்தான் மேன்மைகள் சைவ நீதி என்று நாம் போற்றுகிறோம். அந்த சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க என்று நிறைவு செய்திருக்கிறார் ஆசிரியர் பெருமகனார். பல்குக, வழங்குக, பல்குக, நல்குக, புல்குக என்று 5 சொல் இதுக்குள்ள அமைத்திருக்கிறார். மல்குதல், நிரம்புதல். வேத வேள்வி, வேதத்தினுடைய பொருள் உலகம் முழுவதும் நிரம்ப வேண்டும். இதுதான் அடியார் பெருமக்களினுடைய விண்ணப்பமும் ஆக அமைந்திருக்கிறது. இனி வளம், வானம் சுரந்து வழங்க வேண்டும். அது வழங்குக. வளங்கள் எங்கும் பல்குக. அது மேலும் 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 பெருக வேண்டும். பிறகு அறங்கள் பரவுக. எல்லா இடங்களிலேயும் அறம் பரவ வேண்டும். இன்பம் உயிர்கட்கு எல்லாம் நல்குக. இந்த திருவிளையாடற் புராணம் படிப்பதால் உயிர்களுக்கு இன்பம் எல்லா உயிர்களுக்கும் அளிக்கப்படுகிறது. எனவே இன்பம் உயிர்கட்கு எல்லாம் நல்குக. எவ்வளவு பெரிய வாழ்த்து நினைந்து பாருங்கள். அடுத்த தொடர்ல சொல்லுகிறார், நான்மறை சைவம் உலகமெல்லாம் புல்குக. உலகம் முழுவதும் அந்த சைவ நெறி புல்க வேண்டும். இதற்கு புறவலன் செங்கோல் வாழ வேண்டும் என்று போற்றுகிறார். அதிலே வேத வேள்வி என்பதற்கு உரையாசிரியர் நாட்டார் ஐயா அவர்கள் தமிழ் மறை என்று அங்க உரை கூறியிருப்பதை அன்பர்கள் சிந்தையில் கொள்ள வேண்டும். வேதத்தில் தமிழ் வேதம் இருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது. தெய்வ சேக்கிழார் பெருமான், ஞான சம்பந்த பெருமான் புற்றாழம் வாங்குகிறார். அப்படி புற்றாழம் இறைவனிடத்துல வாங்குகிற பொழுது ஞான சம்பந்த பெருமான் தமிழ் வேதம் பாடினால் தாளம் பெற்றார் என்று சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். எனவே நாட்டார் ஐயா அவருடைய சொல்லுக்கு ஏற்ப தெய்வ சேக்கிழார் பெருமான்
அங்க கூறியிருப்பதை இவர்கள் காட்டுகிறார்கள். வேத வேள்வி என்பது தமிழ் மறை ஓதி செய்வது. அந்த வேள்வியால் மழை வரும். வேள்வியின் பயன் வீழ்புணல் ஆவது என்ற தொடர் நமக்கு தெரியும். நல்ல மழை பொழிய வேண்டும். வேள்வியின் பயன் வீழ்புணல் ஆவது. எனவே மழையும், மழையால் வளமும், வளத்தால் அறமும், அறத்தால் இன்பமும் உயிர்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த தொகுப்பில பரஞ்சோதி முனிவர் நமக்கு அருமையாக காட்டியிருக்கிறார். இதுவரை கிடைத்த இன்பம் உலகியல் இன்பம். இந்த உலகியல் இன்பத்துக்கு வேறான ஒரு இன்பம் பேரின்பம். அது ஈரில்லாத இன்பம். அந்த ஈரில்லாத இன்பத்தை தனித்து காட்டுகிறார். அதை அடைய வேண்டும் என்றால் சைவ நெறி ஒன்றுதான் அதற்கு நெறியான வழி. சைவம் என்ற சொல்லுக்கு சிவசம்பந்தம் என்று ஒரு சிறப்பு வர்ணனை இருந்தாலும் கூட சைவம் சிவம் மங்கள பொருள். அந்த மங்களத்தை தருபவன் உயிர்களுக்கு சிறந்த மங்களம் பேரின்பம் தான், மகிழ்ச்சி தான். ஒரு உயிருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நெறி சைவ நெறி. எனவே அந்த தொடர்ல போட்டார், உலகமெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக. அது ஓங்க வேண்டும், ஓங்கி புல்குக என்று நமக்கு அருளி செய்திருக்கிறார். எனவே உலகியல் வேறான அந்த ஈரு இன்பம் எய்துவதற்குரிய சைவ நெறியை நிறைவாக அமைத்திருக்கிறார். இவற்றுக்கெல்லாம் அரணாக உள்ளது அரசனுடைய செங்கோல். எனவே புரவலன் செங்கோல் வாழ்க என்று அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார். இதற்கு ஒப்ப உயர்ந்த திருப்பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் மதுரை மாநகரிலே அனல்வாதம் புனல்வாதம் அவைகள் செய்கிற பொழுது அருமையான ஒரு திருப்பாசுரம், வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே அற்புதமான திருப்பாசுரம். 12 திருப்பாடல். இந்த 12 திருப்பாடலுக்கு சேக்கிழார் பெருமான் 23 திருப்பாடல்கள் உரை விளக்கம் வரைகின்றார். பெரிய புராணம் மிகச்சிறந்த திருப்பகுதி. எனவே அந்த மதுரை மாநகரிலே கூடல் பெருமானுடைய அருளை, திருவிளையாடலை, அரிதான காரியத்தை எளிதாக செய்த கருணையை சொல்ல போகிற ஆசிரியர் பெருமான் இந்த வாழ்த்தாக இந்த திருப்பாடலை அமைத்திருக்கிறார். உலகமெல்லாம் சைவம் ஓங்க வேண்டும், சைவம் ஓங்குவதால் உயிர்கள் எல்லாம் பேரின்பம் எய்த வேண்டும் என்பதுதான் ஆசிரியருடைய உண்மையான விருப்பம். அது இறைவனுடைய எண்ணமும் தான். எனவே இது உலக வாழ்த்தாக திருப்பாடல் என்ற அளவில இந்த திருப்பாடலை நாம் சிந்தித்து நிறைவு செய்வோம். நல்ல திருப்பாடல். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம், பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கு எல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க என்று ஆசிரியர் பெருமகனார் காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் நூற்பயன். இந்த நூலால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயனை ரொம்ப அருமையா காட்டுகிறார். நமக்கு அருணகிரிநாத பெருமான் இறைவனிடத்துல வேண்டுவார், இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. இந்த பிறப்பிலையும் மேல் பிறப்பிலையும் எனக்கு மகிழ்ச்சியை இறைவா கொடு. இப்ப நமக்கு இந்த பிறப்புல எது மகிழ்ச்சி? இதோ திருவிளையாடற் புராணத்தை தொண்டர்களோடு சிந்திக்கின்றோமே, இதுதான் கைலாயத்திற்கு கூடிய பெரிய மகிழ்ச்சி. இதைத்தான் சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். ஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், முருகநாயனார்
திருத்தொண்ட நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இப்படி தொண்டர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கூடி என்ன பேசினார்கள் என்பதை முருகநாயனார் மடத்தில் அவர்கள் பேசியதை சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். திருப்பதிகத்தின் திறம் போற்றி பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையனை விரித்துரைத்தார்கள். அந்த கடைசி தொடர்ல போடுகிறார், உடன் உறைவின் பயன் பெற்றார். அந்த உடன் உறைவினுடைய பயன் இகவர சௌபாக்கியம். ஆக இந்த பிறப்பில் திருவருளை சிந்தித்தே வாழக்கூடிய ஒரு வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. இனி எத்தனை பிறப்பெடுத்தாலும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம். அது சிங்கப்பூர் அன்பர்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. தமிழகம் கடந்து சென்றாலும் கூட சிவசிந்தனையோடு வாழக்கூடிய புண்ணிய சீலர்கள் பெருசு என்று எண்ணி உங்களை பார்க்கிற பொழுது என் பக்தி எல்லாம் ஒரு அணுவளவு கூட இல்லை என்பதை ஆக அந்த இகபர சௌபாக்கியம் இம்மைக்கு வேண்டியவை மறுமைக்கு வேண்டியவை. திருவிளையாடற் புராணத்தை அன்போடு கேட்டால் கிடைக்கும். முடிவாக வீட்டின்பத்தை பெறலாம் என்று காட்டுகிறார் பரஞ்சோதி முனிவர். அதிலே 10 பயன் அதுல ஒருவாறு தொகுத்து நமக்கு அருளுகிறார். இந்த திருவிளையாடற் புராணத்தை அன்போடு வழிபாடு செய்து கேட்பவர்கள் புராணத்தை கேட்கிற பொழுது அந்த புராணத்தை தொழுது பிறகு கேட்க வேண்டும் என்று ஒரு நியதியை வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த புராணத்தை மிகுந்த விருப்போடு நேசம் நிறைந்த உள்ளத்தோடு அதை கேட்பவர்கள் செல்வத்தால் உயர்ந்து வாழ்வார்கள். நல்ல பண்புடைய மக்களை பெருவார்கள். பகைகளை கிடைப்பார்கள். பகை புறப்பகை அகப்பகை 2. புறப்பகையும் நீங்கும் அகப்பகையும் நீக்கவல்ல ஞான நூல் நம்முடைய திருவிளையாடற் புராணம். எனவே பகையை அவர்கள் கடப்பார்கள். நல்ல மனங்களை அவர்கள் பெறுவார்கள். மங்களமாகிய நல்ல திருமணம் அவர்களுக்கு நடைபெறும். நோய்கள் வந்து அடையாது. திண்ட பெறா திருநீலகண்டம் என்றார். எனவே நோய்கள் வந்து அடையாது. நீண்ட ஆயுளை பெறுவர். நீண்ட ஆயுள் என்றால் என்ன? ஏதோ உலக போகங்களை தேவர்கள் அனுபவிக்கிறார்களே அதுபோல என்று எண்ண வேண்டாம். இறைவனை அன்றாட பூசிப்பதற்கும் வாசிப்பதற்கும் நீண்ட நாள் நமக்கு வேண்டும். ஆமா, வேற எதற்கு நாள்? அதற்காக நமக்கு வேண்டும். எனவே நீண்ட ஆயுளை பெறுவர். அப்பதான் நான் வகுப்பு தொடங்குகிற பொழுது பெரியவர்கள் குறித்ததை சொன்னேன். புராணங்கள் மட்டும் 700க்கும் மேற்பட்ட புராணங்கள். இதையெல்லாம் இந்த ஜென்மத்துல எழுதி வைத்தார்கள். ஒரு முறையாவது படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமா, நம்ம பேராசிரியர் பெருமகனார் முதுபெரும்புலவர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் சிவஞான போத மாபாடிய உரையை கோவை பகுதியில ஒரு இடத்துல புரந்தரதாசன் கலையரங்கத்துல சொல்வார்கள். அப்பொழுது நான் அவருடன் போகிற புண்ணியத்தை பெற்றவன். அவரை மகிழுந்தில் அழைச்சிட்டு போவோம். திருப்பி அவரை கொண்டு போவோம். அப்படி போகிற பொழுது சில செய்திகளை சொல்லுவார்கள். வருகிற பொழுது சில செய்திகளை சொல்லுவார்கள். அப்ப அவருக்கு 85 வயது. நான் வருகிற பொழுது சிவஞான மாபாடியத்தில் என்ற வகுப்படுத்துதல சுவையான பகுதியை நினைவு கூர்ந்தார்கள். அப்படி நினைவு கூறுகிற பொழுது ஒரு செய்தி சொன்னார்கள். அவர் சொன்னதை அப்படியே நான் சொல்லுகிறேன். ஏன் குமரலிங்கம், படிக்கிற பொழுது புதுசா மாறி இருக்கு. இன்னொரு 50 ஆண்டுகள் இருந்தால் இந்த மாபாடியத்தை எவ்வளவு சுவையா படிக்கலாம். 85 வயது சிவஞான மாபாடியத்தை 4 முறைக்கு மேல பாடம் சொல்லி விட்டார்கள். எனக்கு தெரிந்து, ஏன் உங்களுக்கு தெரிந்த அளவில் அவர் படிப்பதற்கு உண்டு படிக்க வேண்டிய பரம்பொருளை படித்து விட்டார்கள். அவர் சொல்லுகிறார், 50 ஆண்டு இருந்தால் இந்த மாபாடியத்தின்
அன்று முழுவதும் நான் உறங்கவில்லை. நமக்கும் தான் நமக்கும் தான் கருவிகரணங்கள் இருக்கின்றன. இந்த கருவிகரணங்களை வைத்து நாம் என்ன என்று எண்ணினேன். அந்த நினைவுகளோடு பேசுகிற பொழுது இறைவன். எனவே நீண்ட நாள் இறை திருவருளை சிந்திப்பதற்கு நீண்ட நாள் பெறுவார்கள். ஆக அதன் பிறகு நல்ல ஆயுளை பெற்று நீண்ட நாள் வாழ்வார். பிறகு விண்ணுலகம் செல்வார்கள். அங்கே போகத்தலம் மூழ்கி இருப்பார்கள். அந்த இன்பங்களை எல்லாம் நுகர்ந்து சிவபுண்ணியமுடையவர்களாக அவர்கள் சிவபெருமானுடைய திருவடியில் இரண்டர கலந்து வாழ்வார்கள். இதுதான் நூல்பயன் என்று நல்ல திருப்பாடல். திங்களணி திரு ஆலவாயம் அண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் தங்க நிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளும் நனி பெறுவர் வானாடெய்தி உங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார் என்று இந்த நூற்பயன். அது தகைமை தரும் மகப்பெறுவர். இதுதான் வள்ளுவ பெருமான் நன்மக்கட்பேறு என்று காட்டுகிறார். அப்பூதியடிகள் நாயனாருக்கு கிடைத்த திருப்பிள்ளைகளை போல, திருத்தொண்ட நாயனாருக்கு கிடைத்த சீராளனை போல நன்மக்கட்பேறு வருவார்கள். இந்த திருப்பாடல் இந்த நூலினுடைய பயன் என கேட்பதால் நமக்கு கிடைக்கூடிய பயனை மிக அருமையாக ஆசிரியர் அருளிக்கிறார். எனவே புண்ணியராய், அதுல சிவ புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி அவர்கள் வாழ்வார். இந்த திருப்பாடல்ல நூற்பயனை காட்டுகிறார். எனவே இந்த நூலில் கேட்கின்றவர்களும் ஆக கேட்போர் அடையக்கூடிய பயனையும் இந்த நூற்பயன் பாடல்ல அருமையா அருளிக்கிறார் பரஞ்சோதிவர். அடுத்த திருப்பாடல்ல கடவுள் வாழ்த்து என்று முதலாவதாக திருப்பாடல் சிவம் என்று ஒரு திருப்பாடல். அந்த பாடலுடைய திரண்ட கருத்தாக யார் உள்ளே இருக்கிற புலன்களிலே வென்று அந்த புலன்களின் மேல் இருக்கிற விருப்பத்தை போக்குகிறார்களோ அது போக்கி பிறகு மெய்மையாக மெய்ப்பொருளை உணர்ந்த இதயங்கள் தோறும் இறைவன் தானே செல்வான். அப்படி சென்று அவர்களுடைய அறிவுக்குள்ளே ஊறுகிற அமுத ஊற்றாக இருப்பான். அந்த அமுதத்தை சொரிகின்ற திருவருள் நம்மை காப்பதாக. வெள்ளிமலை போல இருக்கக்கூடிய இடபம், அந்த இடபத்தின் கண்ணே அமர்ந்து உலக உயிர்களுக்கு அவர் அருள் செய்யக்கூடிய அந்த அருளுகின்ற கோலம் இருக்கு. அந்த திருக்கோலம் விடையின் மேல் அம்மையப்பராக வரக்கூடிய அந்த திருவுருவம் நம்மை காப்பதாக. வெள்ளி மன்றத்தின் கண்ணே மதுரை ஆயிற்றல்லவா, அந்த வெள்ளி மன்றம் கால் மாறி நடித்தருளுகிறார். அப்படி கால் மாறி ஆடிய அந்த வேத சிலம்பொலி அணிந்த திருவடிகள் நம்மை காப்பதாக என்று போற்றுகிறார் அந்த திருப்பாடல். வென்றுளே புலன் களைந்தார், வென்று உள்ளே புலன்கள் களைந்தார், மெய் உணரும் தோறும் சென்றுளே அமுதம் ஊற்றும் திருவருள் போற்றி.
ஏற்று குன்றுளே இருந்து காட்சி கொட்டு தருள் கோலம் போற்றி மன்றுளே மாறியாடும் மறைச்சிலம் அடிகள் போற்றி. ஆக நம்முடைய அறிவு பொறி புலன்கண்ணே அகத்தே நிகழக்கூடிய அந்த ஆசையை விட்டு பிறகு நாம் மெய் உணர்வை உணர்கிற இதயங்கள் தோறும் அமுதமாக ஊறுவான். அப்படி ஊறுவதோடு மட்டுமல்லாமல் வெளியிலே அம்மையப்பராக காட்சி கொடுப்பான். அம்மையப்பராக காட்சி கொடுக்கிற அந்த பெருமான் ஒரு பாண்டிய மன்னனுக்காக கால் மாறி ஆடி செய்தார். அப்படி கால் மாறி ஆடி செய்த திருவடியில் அமைந்திருக்கிற அரை சிலம்பழிகள் அணிந்த பாதம் நம்மை காப்பதாக இந்த திருப்பாடல்ல நமக்கு நாம் பார்க்கிறோம். எனவே அமுதம் என்பது சிவானந்தத்தை குறிப்பது. அது தேன் என்று சொல்லுவார்கள். மணிவாசக பெருமான் நினைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எழும் நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையான். குனிப்பு என்பது உங்களுக்கு தெரியும், நல்ல தொடர். குனிப்பு என்பதற்கு ஆடுதல் என்று பொருள். குனிப்பு ஆடுதல். அப்ப வண்ட பார்த்து அவர் பாடுகிறார். திணைத்தனை உள்ளதோர் உலகியல் இன்பம் திணைத்தனை உள்ளதோர் பூவி தேன் உண்ணாதே நினைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையான். நடனத்தை உடையவன். ஐந்தொழில் திருக்கூத்தை உயிர்களுக்காக கருணையோடு செய்யக்கூடிய பெருமான் அந்த குனிப்புடையான். அதுலதான் ஆனந்தத்தை, அந்த அமுதத்தை தேன் சொரியும் குனிப்புடையான் என்று மணிவாசக பெருமான் நமக்கு காட்டுகிறார். இந்த திருப்பாடல்ல முதல் தொடர்ல பார்த்தால் மெய்யை உணரக்கூடிய உள்ளத்திலே இறைவன் இருப்பான். இரண்டாவது அம்மையப்பராக விடையின் மேலே வருவான். மூன்றாவது அம்பலவான பெருமானாக காட்சி கொடுப்பான் என்று நமக்கு செய்திகள் வருகின்றன. அதை நாட்டாரையா அவர்கள் அந்த உள்ளுக்குள்ளே உணர்த்துவது என்பது ஆன்மாக்களினுடைய அறிவு விளக்கம். அறிவு விளக்கத்துக்கு தடையாக இருப்பது ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை போக்குவதற்கு சேர்த்துகிற மலமாக மாயை கண்மம். எனவே ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலமுடையவர்கள் சகலர். இரண்டு மலமுடையவர்கள் பிரளயாகலர். ஒரு மலமுடையவர்கள் விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலருக்கு இறைவன் உள் நின்று உணர்த்துவான். அடுத்து இருமலமுடையவர்களுக்கு மான் மழுவோடு காட்சி கொடுப்பான். மும்மலமுடையவர்களுக்கு நம்மை போல வந்து குருநாதராக வருவான் என்று நமக்கு சைவ சித்தாந்தம் அறிவுறுத்துகிறது. இந்த திருப்பாடல் நிலைகளில உள் உணர்வது, உள் உணர்தலாவது மெய் உணரும் உள்ளந்தோறும் அமுதமூறி இருப்பது விஞ்ஞானகலருக்கு அருள் புரிவதாகவும், அவர் குன்றுளே இருந்து காட்சி கொடுத்தருளுகிற கோலம் பிரளயாகலருக்காகவும், அன்றுளே மாறி ஆடும் மறை சிலம்பு அடிகளோடு இருப்பது சகலருக்காகவும் மூவகை உயிர்களுக்கும் முறையே அருளும் முறைமையை இந்த திருப்பாடலில் அமைத்து அருளி இருக்கிறார் என்று உரைவரைந்த பெரியவர்கள் அந்த நுண்மான் நுழையருளை நமக்கு காட்டுகிறார்கள். அடுத்த திருப்பாடல் சக்தியை போற்றியது. நல்ல திருப்பாடல். போற்றி சொல்லுகிற பொழுது நாம் சொல்லக்கூடிய திருப்பாடல் நல்ல வண்டு ஒலிக்கக்கூடிய வாசனை பொருந்திய மலரை அம்மா அணிந்திருக்கிறார்கள். அந்த திருமுடியை வணங்குவோம். அந்த அம்மா அவர்கள் நல்ல உத்தரியத்தை வளையலை அணிந்திருக்கிறார்கள். அந்த திருத்தோள் நம்மை காப்பதாக. கரிய புருவங்களுடைய வில்கள் நம்மை காக்க. ஆளுடைய பிள்ளையாருக்கு பால் ஞானப்பால் கறந்தருடைய அந்த
கொங்கைகள் நம்மை காப்பதாக. இரும்பு போலும் வலிய மனத்தை குலைத்து இழகச் செய்த என்னை பிறவிக்கடலுள் அழுந்தும்படி இல்லாமல் மேலே எடுத்து ஆண்டருளிய அழகிய கண்களை உடைய எம்பிராட்டி எம் இறைவியின் இளநகை நம்மை காப்பதாக. வேதங்கள் சிலம்புகின்ற ஒலிக்கின்ற அடிகள் நம்மை காப்பதாக என்று நம்மை எவை எவை காப்பாற்றும் என்று அருமையா காட்டுகிறார். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய துடித்தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரல கலசம். கவுனியருக்கு பால் கொடுத்ததால் தமிழ் பாலால் தேவாரத்தை தினமும் பருகுகிறோம். நன்றியுணர்வோடு போற்றுகிறார் ஆசிரியர். தனபாரத்தை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருகிறது? பரஞ்சு வந்தாரு 6ஆம் நூற்றாண்டிலே சீர்காழிப்பதியிலே குளக்கரையிலே பிள்ளை அழுத பொழுது 2 ஞானங்களை குழைத்து ஊட்டின சிந்தனை வருகிறது. கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் மனம் என எடுத்தாண்ட அங்கையற்கள் அரும்பும் இளநகை பற்றி ஆரணன் புறம் திலம் அடிகள் போற்றி போற்றி. அவர்களே, இந்த திருப்பாடலை எனக்கு நெருப்பு சரியாக இருந்தால் ஒரு 1,00,000 முறை. ஆனால் இந்த பாடல் நாட்டாரையா உரை வழியா நான் 1,00,000 முறை சொன்ன ஒரு தொண்டர் முறையான உரையை படிக்க வைத்த புண்ணியம் அவ்வளவு அற்புதமான வேள்வியில பெருமான் அன்னைக்கு சொல்லுகிற பொழுது இந்த பாடலை சொல்லி 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 ஒரு புண்ணியத்தை பெற்றவர்கள். ஆக இரும்பு மனம் நம்முடையது. அத அருமையா மணிவாசகர் காட்டுவார். அவரை மதுரை மாநகரில் அமைச்சர் பெருமான் அல்லவா தென்னவன் பிரம்மராயன் அந்த சொல்லாட்சி அப்படியே அவங்களுக்கு ஒருந்தது பாருங்க. இரும்பு தருமனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை. மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்துல பார்த்தால் சுவாமியினுடைய அந்த கலப்பால் சுவாமியினுடைய திருவடி பேற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை சொல்லோனாத நிலையில் இருப்பது. ஆனாலும் கூட நமக்கு தெரிந்த சுவையை தரக்கூடிய இனிமையை தரக்கூடிய பல பொருள்களை மேற்கோள் காட்டுகிறார். அவையெல்லாம் கடந்த பெருமான். ஆனா நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது? இரும்பாக இருக்கிறது. இந்த இரும்பு போல வினை சம்பந்தத்தால் தாக்குண்டு இருக்கிற மனதை, அந்த வலிமையை, ஆணவ மலத்தின் வலியை அடங்கச் செய்து கரும்பை காட்டிலும் சுவை கொடுப்பவன் என்பதைத்தான் ஈர்த்து ஈர்த்து அவன் வலிந்து வலிந்து இழுக்கிறான். சொல்ல பாருங்கள், இருப்பு தருமனத்தேனை. இதுதாங்க நம்ம நிலம். நம்முடைய மனம் எவ்வளவு இழக்க முடியும் அவர் சொல்லலைன்னா நமக்கு தெரியும். நம் அன்புடையவர்கள், யாருக்கு எதுவும் பண்ணாதவர்கள், நம் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை என்று இருமாப்போடு வாழுகிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை. ஆக இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதாள். உன்னுடைய திருவடி இருக்கிறதே, இரும்பு என்பது பாட்டுக்கேற்ப இருப்பு என்று வந்தது. இரும்பு பாதை இருப்பு பாதைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி
இருப்பு நெஞ்ச வஞ்ச நேலை ஆண்டு கொண்ட நின்னதாள் உன்னுடைய திருவடி இளகிய மனதை ஆட்கொள்ளவில்லை பெருமானே. தொடரெல்லாம் அப்படியே அபிராமி பட்டர் சொல்லார். அறிவில்லை என்பது தெரிந்தே ஆண்டு கொண்டான். நிறைய தொடர் வருகிறது. எனவே ஆளுடைய அடிகள் சொன்ன அந்த சொல்லுக்கு ஒப்ப இருப்பு மனம் குழைத்து என்னை எடுத்து இந்த பிறவிக்குள்ளிலே இருந்து எடுத்து ஆளுகிறவள் நம் அம்மை. எனவே எடுத்து என்ற சொல்ல அருமையாக அங்க பயன்படுத்துகிறார். அப்படி எடுத்து ஆண்ட அங்கையற்கண் அழகிய கண்கள் செம்பிராட்டி அழகை பற்றி ஆரணப்புறஞ்சலமும் போற்றி என்று இந்த திருப்பாடல் கருத்தா மிக அருமையாக நமக்கு காட்டியிருக்கிறார் ஆசிரியர். அடுத்த திருப்பாடல்ல பரசிவம் என்பதை பற்றி நமக்கு காட்டுது. இந்த பரசிவம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு உவமையின் மூலமா காட்டுகிறார். பொதுவா சத்து சித்து ஆனந்தம் என்று நாம் வடமொழியில சொல்வதை கேட்கிறோம். அதற்கு ஒரு ஊமை காட்டுகிறார். பூ இருக்கிறது, அதனுடைய நிறம் இருக்கிறது, அதனுடைய மனம் இருக்கிறது. பூ, நிறம், மனம் இந்த மூன்றும் பிரிப்பில்லாமல் நிற்கும். இந்த மூன்றையும் பிரிக்க முடியாது. பின் நிறமும் அதனுடைய மனமும் நாம் பிரிக்க முடியாமல் இருக்கும். அதை போல உண்மை, அறிவு, ஆனந்தம் என்றும் பிரியாத நிலை. அப்படி பிரியாத நிலையில திருமேனியாக வண்ணமாக அவன் இருப்பவன். அதோடு அவன் அயனாக, அரியாக, அரணாக மும்மூர்த்திகளும் அவன் திருமுன்பு 3 தொழில்களை செய்யும்படியாக செய்யக்கூடியவன். அப்படி செய்வதால், செய்விக்க செய்வதால் அவன் எந்த வேறுபாடும் விகாரமும் அடையாதவன், அதில் அசைவின்றி நிற்பவன். அவனுடைய திருவிளையாடலை நாம் கேட்பதால் நம்முடைய வினையாகி பகையை நாம் வெல்லலாம். வினை பகை நமக்கு மிகப்பெரிய பகை. அந்த பகையை வெல்லுவதற்கு ஒரு வழி அவனுடைய திருவிளையாடலை சொல்லுதல். விளையாட்டு என்பத அரிதான செயலை எளிதாக செய்பவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த முறையில் இந்த பாடலை ஆசிரியர் காட்டுகிறார். பூவண்ணம் பூவின் மனம் போல ஒரு ஊமையை காட்டுகிறார். மெய்போதம் இப்பம் ஆவண்ணம் மெய்கொண்டு அவன் தன் வலியால் ஆணை தாங்கி வண்ணன். அந்த 3 பேர் அயன், அரி, அரண், மூவண்ணன் தன் சன்னதி முன். சன்னதி என்பது அவர் முன்னால, ஆக சன்னதி முன், அந்த அவர் முன்னால, ஆக அவர் திருமுன்பு. சிவஞான போதத்துல மேற்கோள் வெண்பாவுல சித்தும் அசைத்தும் சன்னதி முன் தேட்டித்தது என்று ஆசிரியர் காட்டு. சன்னதி என்பது அவர் முன்பு, தேட்டித்தது இயங்கியது. எனவே இந்த 3 முதலிகள் இறைவன் திருமுன்பு 3 தொழில்களை செய்கிறார்கள். வண்ணன் தன் சன்னதி முத்தொழில் செய்ய வாழா மேவண்ணல் அண்ணான் விளையாட்டின். அந்த விளையாட்டை சொல்லுவதால வினையை வெல் என்று நமக்கு ஆசிரியர் கேட்கிறார். படி இறைவன் இந்த 3 தொழில்களை செய்வது, அதனால் அவன் வேறுபாடு அடைய மாட்டான் என்பதை இந்த திருப்பாடல்ல ஒரு தொடர்ல அவர் நமக்கு காட்டுகிறார். எனவே அவர் அசைவின்றி நிற்கக்கூடிய பெருமையை உடையவர். அதால அவர் அண்ணல், அண்ணான்
என்ற சொல்லால ஆசிரியர் பெருமகன் காட்டுப்படி அடுத்த திருப்பாடல் சிற்சக்தியை சொல்லுவது. இந்த திருப்பாடல் பரசிவத்தை நமக்கு சொல்லுவது. அடுத்து சிற்சக்தியை நமக்கு சொல்லக்கூடியதாக அமையப்பெறுகிறது. அண்டங்கள் இந்த திருப்பாடல்ல எல்லா அண்டங்களும் அணுவாக, அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக, பெருமான் பெரிய உருவம் வருகிற பொழுது அவையெல்லாம் சிறியதாக இருக்கு, சிறியதாக இருக்கிற பொழுது பெரியதாக இருக்கு. அதன் உள்ளும் புறமும் அந்த இரண்டையும் தாண்டி அதற்கு சான்றாகவும் இறைவன் இருப்பான். அந்த அண்டங்களை பெற்ற உமையம்மையாருக்கு இறைவன் துணையாக நிற்பன் என்று மெய்யுணர்ந்த பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்ப உமையம்மைக்கு துணை என்பர் என்று இந்த திருப்பாடல காட்டுகிறார். அண்டங்களை பற்றி ரொம்ப விரிவா மணிவாசக பெருமான் மதுரையில முதலமைச்சராக தென்னவன் பிரம்மராயவனாக இருந்தவர் அருமையா காட்டுகிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று என்ற எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுழை கதிரின் துண்ணணு புரைய சிறியவாக பெரிய. இந்த பகுதி அப்படியே பரஞ்சோதிமன் இதுல காட்டுகிறார். அண்டங்கள் எல்லாம், எல்லா அண்டமும் சூரபதுமன் 1008 அண்டங்களை 108 யுகங்கள் அரசாழ்வதற்கு வரம் பெற்றான் பார்க்க. அப்படி எல்லா அண்டங்களும் பெருமான் முன் அணுவாக தோன்று. எனவே பெரிய பொருளாகிற பொழுது எல்லா அணுக்களும் அவை எல்லா அணுக்களாக நமக்கு தோன்றும். இனி அண்டங்களை தோன்ற அவன் முன்பொருளாயும் அதற்குள்ள புறம்பும் பிறகு அகத்தும் சான்றாக இருப்பவன் இறைவன். அவை தாம் அவள் உமையம்மை. அந்த உமையம்மையாருக்கு இறைவன் துணையாக நிற்பவன். மெய்யுணர்ந்த பெற்றோர்கள் சொல்லுவார்கள். இந்த திருப்பாடல் அம்மை சித்தத்தி வணக்கமாக அருளித்தார் ஆசிரியர். இதுதான் சிவஞான போதன் நூற்பாவில 2ஆம் நூற்பாவில அவனே அவையாய் தானேயாய் திருவத்தில் போக்கு வரவு ஆணையின் அந்த ஆணை சித்தக்தி என்று நாம் பார்த்தோம். பாடல் உங்களுக்கு எல்லோரும் பார்க்கும்படிய அந்த பாலரை இருக்கிறார்கள். அண்டங்கள் எல்லாம் அணுவாக, அணுக்கள் எல்லாம் அண்டங்களாக, பெரிதாய் சிறிதாயினாலும் அண்டங்கள் உள்ளும் புறம்பும் கரியாயினானும். கரி என்பது சான்று என்று பொருள். திறனே சாலும் கரி என்கிற திருக்குறள்ல அங்க சாட்சி என்று பெரியவர்கள். எனவே கரியாயினானும் அண்டங்கள் தான் தான் துணை என்பர் அறிந்த நல்லோர். எல்லா அண்டங்களையும் அம்மை என்றாள் என்றால் என்ன பொருள்? அம்மை வழியாக இந்த உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் நமக்கு தோன்றும்படி அருள் செய்த பெருமான் என்று இதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள். அதை சொல்லுகிறார் என்பர் அறிந்த நல்லோர். அப்ப பரஞ்சோதி முப்பர் இன்னொருத்தரை யாரையோ நமக்கு ரெஃபர் பண்றார். அந்த நல்லோர்கள் தொடர்தான்
கல்லால் நிழல்மலை வில்லார் அருள் கொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். அந்த பாடல்ல வருகிற நல்லார்தான் இந்த திருப்பாடல்ல வருகின்ற நல்லோர். கற்று கேட்டு சிந்தித்து எட்டை கூடிய பெருமக்கள் நல்லோர். சீவன் முத்தர்கள் நிலையில திருவருளை பற்றி உயர்ந்த நிலையில அறிந்த அந்த நல்லோர் என்று இந்த திருப்பாடல்ல மிக அருமையா நமக்கு காட்டுகிறார். திருவிசைப்பாவிலேயும் ஒரு திருப்பாடல் வருவதை உரையாசிரியர் ரொம்ப அருமையா காட்டுகிறார்கள். அடுத்த திருப்பாடல் சொக்கநாத பெருமான் அருளி செய்தது. இந்த திருப்பாடல் தாமரை மலரை செந்தாமலரின் மேல் இருக்கக்கூடிய திருமகள் லக்குமி, அந்த லக்குமிக்கு தலைவனாக இருப்பவன் நம்முடைய கற்பகத்தருவிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் சந்திரன். அவர்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கிற கடவுள். எனவே அவர்களினுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து செலுத்துபவன். அப்படி செலுத்துவதால் அவர்களின் உயிருக்கு நாதன். அந்த உயிர்களுக்கு நாதனாகிய அழகிய மீன் கயல் மீனை போன்ற கண்களை உடையவராகிய பெருமை பொருந்திய உமாதேவியாரின் தலைவன். அப்ப பெருமான் யார் யாருக்கு தலைவன்? நான்முகனுக்கு தலைவன், திருமாலுக்கு தலைவன், இந்திரனுக்கு தலைவன், தேவர்களுக்கெல்லாம் உயிர்நாதன், உமாதேவியாருக்கு தலைவன். அவருடைய திருவடி நாம் வாம் சேவடி. இந்த திருப்பாடல் காட்டு விநாயகன் பூமகன் நாயகன், பின்னாயகன் பூமகள் நாயகன், காவின் நாயகன் ஆதி கடவுளர்க்கு ஆவி நாயகன் அங்கையக்கண் மாதேவி நாயகன். எத்தனை நாயகன் பாருங்க. பூவின் நாயகன், பூமகள் நாயகன், காவின் நாயகன், ஆதி கடவுளர்க்கு ஆதி நாயகன், அங்கையக்கண்ணி தேவி நாயகன். இதுல 5 நாயகன். அந்த நாயகன் சேவடியை எத்துவான். சேவடி, சேவடி என்பது எந்த நிலையிலேயும் யாரும் செம்மை செய்யாத செம்மையாக உள்ள சேவடி. இந்த சேவடி சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படுகிறது. சேவடி படரும் செம்மல் உள்ளமோடு என்று நக்கீரர் பெருமான் காட்டு. எனவே அந்த சேவடி காட்டாதனவெல்லாம் காட்டி தாழ் தாமரை காட்டிய அந்த திருவாசக பாடலால் நாம் அறியத்தக்க சேவடி. அதுதான் உயிர்களுக்கு பேரின்பத்தை வழங்கக்கூடிய திருவடி. அந்த திருவடிகளை நாம் துதிப்போம், வணங்குவோம். அருமையான எல்லாருக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய திருவடி நாம் ஓம். அந்த சொக்கநாத பெருமானுடைய சொக்கநாத வெண்பாவில துதிக்கிறார். ஏத்துவாம் என்கிற இடத்துல அந்த திருப்பாடலை திருவருளால் பேரன்ப நல்லன் பிழை செய்யான் தான் அல்லன் ஓர் அன்பும் உளுத்தனே பேரன்பு காட்டி என்னை காட்டி உனை காட்டி இன்பத் தொட்டிலில் ஆட்டி வளர் சொக்கநாதா. சொக்கநாதா இன்பத் தொட்டிலில் ஆட்டி வளர் சொக்கநாதா என்று அவருடைய சேவடி நாம் போற்றுவோம். அடுத்த திருப்பாடல் அங்கையற்கண் அம்மையை நமக்கு
துதிப்பதாக திருப்பாடல் அமையப்பட்டது. இறைவனுடைய அந்த திருவுருவம் இருக்கிறதே, பிரமனும் அணுவதற்கரிய அந்த சிவபெருமானுடைய அந்த திருவுருவத்தை தனக்கே உரிய திருவுருவமாக உரியவர்கள் அங்கையற்கண்ணி அம்மா அவர்கள். அவர்கள் அயலிடங்களிலே இருக்கக்கூடிய இடமகன்ற உலகங்களையும் அளவற்ற இயங்கக்கூடிய பொருள்களையும் பெற்றவர்கள். அப்படி பெற்றும் கூட அவரது கொங்கை தளராமல் இருக்கிறது. நல்ல கரிய கூந்தல், அந்த கூந்தல்ல தேன் நிறைந்த மலர்களை அணிந்திருக்கிறார்கள். அணிந்ததோடு மட்டுமல்லாமல் என்றும் இளமையாக இருக்கிறார்கள். அவர்கள் பாண்டியனுடைய மகளாக இந்த மண்ணிலே அவதாரம் செய்தார்கள். பாண்டியன் திருமகளாக திருவுருவம் தாங்கி அங்கையற்கண் அம்மையாராக நமக்கு அருள் புரிகிறார்கள். அவருடைய திருவடி மலர்கள் இரண்டையும் எப்போதும் வைத்துவோம், மனதின் வைத்துவோம். அந்த பாடல் ஆசிரியர் அமைத்து காட்டுகிறார். பங்கையற்கு அண் அரிய பரம்பரன் உருவே தனக்குரிய படிவமாகி. அப்போ பிரமன் அறிய முடியாத அந்த உருவம் பரமன் பரன் உருவம். அப்ப பரம்பரன் எல்லா பரம்னா மேலான, பரம்பரன் எல்லாவற்றிற்கும் மேலாகவன், தனக்கு மேல் ஒருவன் இல்லாதவன். அந்த மேலானவனுடைய உருவை தனக்கு உரிய வடிவமாக பெற்றாள் நம்முடைய தாய். இங்கைய கண் உலகம் எண்ணிறைந்த சரம் அசரங்கள் ஈடு. ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற அசையக்கூடிய பொருள், அசையாத பொருள், இப்ப நிற்பன பொருள், அடுத்து எங்கு சிறப்பு சர அசரங்கள் இன்று தளரா கொங்கையற்கள் கொங்கை கொங்கையற்கள் மலர் கூந்தற்கும் குமரி பாண்டியன் மகள் போல் கோலம் கொண்ட அங்கையற்கண் அம்மை இரு பாதம் எப்போதும் அகத்துள் வைப்பாம். அவங்க திருவிழா எப்பொழுதும் நாம் அகத்துள்ள வைப்பான். இவர்களே, இறைவனுடைய திருவுருவம் சக்தியின் உருவமாகத்தான் நமக்கு இருக்கிறது. எனவே இறைவன் அவன் வெளிப்படுகிற இடம் அருள். எனவே அவர் அருளையே திருமையாக உடையவன் என்றுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவுபடுத்துகிறது. அருளை வடிவமாக உடையவன் நம்முடைய பெருமை. ஆமா, அதனால அருள் உருநிலை என்று நமக்கு உபாபதிக்கும். அந்த அருள் அதுநிலை என்றும் அருள் உருநிலை என்று ரெண்ட காட்டு. அருளது நிலை பெருமானுடைய அவன் எழுந்தருளுகிற வடிவம் சக்தியை இடமாக அந்த சக்தி இறைவன் பிரமனும் காண முடியாத தன் உருவத்தை உருவமாக பெற்ற சிறப்புக்குரியவர்கள் அங்கைய அந்த அம்மா அவர்களால் எல்லாவற்றையும் இருக்கிறார்கள். இந்த அருமையான குறிப்ப அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார்ல அருமையா நமக்கு காட்டுகிறார். அந்த அம்மை என்னென்னவாக நமக்கு சக்தியாக இருப்பாள் என்பதை விரிவா காட்டுகிறார்கள். சக்தியாய் இந்து சக்தியாய் மனோன்மணிதானாகி ஒத்த உரு மகேசையாகி உமை திருவாணியாகி வைத்துறும்
சிவாதிக்கு இங்கன் வரும் சக்தி ஒருத்தியாகும் எத்திரம் தன் அத்திரம் அவளும் தன். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறானோ அத்திரம் அவளும் அந்த உருவம் அப்படியே அவர் காட்டுகிறார். பிறகு இந்த உலக உயிர்களை எல்லாம் சிவம் அருள் வழியாக நமக்கு கொடுக்கிறது என்பதை அருளந்தி சிவாச்சாரியார் ரொம்ப நுட்பமா காட்டுகிறார். சிவம் சக்தி தன்னை இருக்கும். அப்ப சிவத்துல இருந்து சக்தி. அதனால நம்முடைய நூல்கள் சொன்னன, சக்தி பின்னமிலான் எங்கள் புறான். சிவம் வேறு சக்தி வேறு நமக்கு கிடையாது. சிவத்தினுடைய அருள் சக்தி. எனவே இந்த பாடல்ல, அதாவது அருளந்தி சிவாச்சாரிய திருப்பாடல்ல சிவம் சக்தி தன்னை ஈன்றும். அப்ப அருளே வடிவம், சிவம்தான் சக்தியாக நிற்கிறது என்றும், சக்திதான் சிவத்தை ஈன்றும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுதான் பவன் பிரம்மச்சாரி ஆகும். பான்மொழி கன்னியாகும் தவந்தரு ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும். நல்ல ஞானம் உடையவர்களுக்கும் தான், சிவஞானம் உடையவர்கள் தான் இந்த உண்மை நமக்கு தெரியும். நமக்கு அதுல இருக்கிற அந்த விளக்கத்தில் திருப்பாடல்ல அங்கையற்கண் அம்மைக்கு ஆசிரியர் மகனார் அருமையாக ஒரு பாடலை அந்த அம்மாவுடைய திருவடி மலர் 2 என்று காட்டு. எனவே அவருடைய திருவடிகள் அதன் வழியாகத்தான் ஞானம் கிடைக்கும். எனவே அந்த 2 திருவடிகளையும் எப்போதும் அப்படி சிந்திப்பவர்கள் தான் போதும் அடியேன் என்று நம்பியாரோர் பாடுகிறார். அது ஒரு பொருள். விளங்க திரும்பி காலை பகல் நேரமும் பூஜை செய்ய அதிகாரத்தை பெற்றவர்கள் அவர்கள். ஒரு முறை கற்பகம் பல்கலைக்கழக பல பேராசிரியர்கள் அந்த பேச்சுக்கு இடையில எப்போதும் திரும்புபவர்கள் அந்த ஒழுங்குகளை பற்றி முதுபெரும்புலவர் முனைவர் ஐயா அவர்கள் தென்னியனார்கள் அவர்கள் தீண்டக்கூடியது என்று அந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ப கற்பகம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் ஐயா அவர்கள், ஐயா முப்போதும் திரும்பி நாம் நிலைமை என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார், நாமல்ல எப்போதும் திரும்புவர். நான் மேடையில முடித்த பிறகு கீழே வந்து அந்த நேரத்துல இந்த சொல்லு உங்களுக்கு விழுதேன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், திருவிளையாடற் புராணம் படித்ததால் வந்து பிறகு இந்த தொடர சொன்னார், எப்போதும் மனத்தின் கண். அப்ப எப்போதும் நாம் திருவருள அந்த 2 திருவடி சுட்டி காட்டுகிறார் ஆசிரியர் பெருமான். எனவே எப்போதும் நம்முடைய மனதின் திருவடி போற்றி அருளுகனின் ஆதியாம் போற்றி அருள் அந்தமாளில் அக மலரால் அந்த அம்மாவுடைய 2 அறிவு நாம் துவோம் பாடலை என்ன அடுத்த சபாபதிக்கு என்று பாடல். நாம் ஒரு திருப்பாடல்ல இந்த உண்மை அறிவு என்று பற்றி நாம் 5வது பாடல். அதுல போதம் அறிவு ஆனந்தம் அந்த தொடர் அப்படி சபாபதி பாடல்ல காட்டுகிறார்.
அறிவு ஆனந்த. அப்ப இறைவனுக்கு எது வடிவம்? சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம். சுவாமியினுடைய உருவம் ஆனந்தம். ஆனந்தத்தை தான் இறைவன் உருவமாக கொண்டிருப்பான். சிவப்பிரகாசத்துல 13வது திருப்பாடல்ல பலகலை ஆகமம் வேதம் யாவையின் கருத்து பதி பசு பாசம் தல் என்ற திருப்பாடல்ல அப்படி அதுதான் பதி பரமே என்று சொல்லி அரு ஆனந்த வடிவாய். சுவாமியினுடைய வடிவம் ஆனந்தத்தை உருவமாக கொண்டிருப்பான். அதைத்தான் சேக்கிழார் பெருமான் கருணையே உருவமாகி என்று நமக்கு காட்டுகிறார். அப்படி எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆனந்தமே திருவுருவாக கொண்டு எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருந்து இயக்குகின்றான். அப்படி இயக்குகிற நிலையில் அம்மையப்பருக்கு இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை போன ஒரு பாடல்ல, அந்த அண்டங்கள் என்று சொல்லக்கூடிய பாடல்ல இவையெல்லாம் என்பதற்கு துணையாக இருப்பர் இறைவன் என்று ஆசிரியர் காட்டி, இந்த திருப்பாடல்ல அம்மையினுடைய தன்னுடைய உருவத்தை அம்மா பெற்றிருக்கிறாள் என்று பாடல்ல காட்டினார். இந்த திருப்பாடல்ல சிவனுக்கும் சக்திக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதற்கு தாதான்மியம் என்று சொல்லுவார். அத்துவிதம் என்கிற ஒன்று, தாதான்மியம் என்ற ஒன்று. அத்துவித சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம். இதை எங்க ஐயா அடிக்கடி சொல்லி எங்களுக்கு ஞாபகம். தாதான்மியம் என்பது ஒன்று இரண்டாக நிற்கிற நிலை, இது தாதான்மிய சம்பந்தம். இரண்டு ஒன்றாக நிற்கிற நிலை அத்துவித சம்பந்தம். அப்ப அத்துவிதம் ரெண்டு ஒன்றாகுதல், தாதான்மியம் ஒன்று இரண்டாகுதல். அப்ப அம்மையும் அப்பனும் அது எது போல? நீரில் இருக்கிற குளிர்ச்சி, நீரும் தன்மையும். அடுத்து நெருப்பு, நெருப்பும் அதுல இருக்கிற சூடும். அப்ப நெருப்பும் சூடும் போல, நீரும் தன்மையின் போல இறைவன் இறைவி இறைவனோடு தாதான்மியமாக நிற்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை காட்டுகிறார் ஆசிரியர். இரண்டு உவமைகளை காட்டுகிறார். அந்த ரெண்டு உவமைகள்ல நீரில இருக்கக்கூடிய குளிர்ச்சியை போலவும் நெருப்பில இருக்கிற வெப்பத்தை போலவும் தன்னை நீங்காது இருப்பவர் அம்மை. எனவே உலகத்திலே இருக்கக்கூடிய இயங்குபவை நிற்பனவை இந்த இரண்டு பொருள்களையும் பெற்று பெண்மை வடிவாகிய சிவகாம வல்லியார், சிவகாமவல்லி தாயார் மகிழும் பொருட்டு அவர்கள் அந்த திருநடனத்தை கண்டு கழித்து அனைவருக்கும் அதை கொடுக்கும் பொருட்டு பொற்சபையின் கண்ணே பெருமான் திருநடனம் செய்தார். அந்த ஒளிப்பிளம்பாகிய நடராஜ பெருமான சபாபதியை மனதுள் சிந்திப்பாம். இந்த திருப்பாடல் நடராஜ பெருமானுக்கு வழிபாட்டு பாடலாக அமைய பெற்றது. நல்ல திருப்பாடல். உண்மை அறிவு ஆனந்த உருவாகி, உண்மை என்பது சத்து, அறிவு என்பது சத்து, ஆனந்தம் சத்து, ஆனந்தம் சச்சிதானந்தம். உண்மை அறிவு ஆனந்த உருவாகி எவ்வுயிர்க்கும் உயிராய், எல்லா உயிருக்களும் உயிராய். அது எது போல? நீரின் தன்மை அனல் வெம்மை என தனை அகலாது இருந்து சராசரங்கள் என்ற பெண்மை உருவாகிய தன் ஆனந்த கொடி மகிழ்ச்சி பெருக யார்க்கும் அண்மையதாய்
அம்பலத்து ஆடியருள் பேரொழியை அகத்துள் வைப்பார் என்று அந்த அருமையை அந்த சபாபதி சிவகாமவல்லியினுடைய திருவடியை நாம் வணங்குதல். கூத்தப்பெருமான் அவர் ஆடுகிற நடனத்தை நாம் அப்படியே வாங்கி அதை பார்க்கிற அளவுக்கு நம்ம அறிவு, அதை நாம வாங்க முடியும். அப்ப அருள் வழியாக நமக்கு ஊட்டுகிறான். அப்படி ஊட்டுவதற்கு ஒரு அருமையான உவமையை குமரகுருபரர் நமக்கு காட்டுவார். பாலூன் குழவி பசுங்கொடல் பராதன நோயூன் மருந்து தாயுண்டாங்கு. பச்சை குழந்தை அதுக்கு களி பிடிச்சுன்னா அதுக்குள்ள மருந்த அம்மா சாப்பிடுவார்கள். அம்மாவுடைய உடம்புக்குள்ள அந்த மருந்து போய் முலைப்பால் வழியா பிள்ளைக்கு மருந்து போய் கழிந்து. அது போல இறைவனுடைய அந்த திருவருளை நாம் நேரடியாக பெற முடியும். அம்மை வழியாகத்தான் நமக்கு இந்த அருளை பெற முடியும். அதனாலதான் சத்தியாய் தொடங்கி பார்க்கிறோம். அது மாதிரி அந்த சிவகாமி அம்மை மகிழும்படியாக அம்பலத்தின் கண்ணே திருநடம் செய்கிறார். அந்த திருநடம் செய்ய ஒளிப்பழம்பாகிய நடராஜ பெருமானே அந்த சபையின் சபாபதி நாம் மனதுக்குள்ள வைப்போம். பாடல் பேரொழியை அம்பலத்துள் ஆடியருள் பேரொழி அகத்துள் வைப்பாம் என்று அமைகிறது. இந்த அற்புத திருக்கூத்தை அப்படியே தேவார தொடர்ல பெருமக்கள் அனுபவிக்கின்றார்கள். என்ற நீல மலர்கின்ற செல்லை சிற்றம்பலவன் மைங்கின்ற ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க. அப்ப மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க அவர் நடனம் ஆடுகிறத நாம் தேவாரத்தால் அறிகிறோம். மைங்கின்ற ஒன்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிக நெய் நின்று எரியும் புனை விளக்கொத்த நீல மணிமடற்றான் கை ஆடல் கண்டா பின்னை கண் கொண்டு காண்பது என்னே. இந்த கண் அவருடைய திருக்கூத்தை பார்ப்பது, அந்த அம்மா மகிழும்படியாக அவர் திருநடம் ஆடுகிறார் என்கிற அந்த தேவார தொடர் ஏற்ப சிவகாமி அம்பலத்துள் கொடி மகிழ்ச்சி பெருக யாருக்கும் அண்மையதாம் அம்பலத்துள் ஆடி அருள்வன் என்பதை பாடல் காட்டுகிறார். எனவே ஆனந்த கொடி என்பது சிவகாமவல்லி பிராமிப்பட்டர் திருப்பாடல்ல சிவகாமி சிவகாமி என்று சொல்லுவோம். சிவகாமி சிவம் காம காமி உண்டவள். சிவத்தை தவிர வேற எதையும் சிவத்தையே விரும்பவள் சிவகாமி. அந்த சிவகாமியினுடைய திருவடிக்கு அடிமையாவதை விட வேற செல்வம் இல்லை என்று காட்டுவார். ஆறும் புனலும் கனலும் காலும் படர் விசும்பும் ஊரும் சுவை ஊறுபட தேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே தாரும் தவமுடையா படையாத தனம். அந்த திருவடியை சாருகிற தான் மிகப்பெரிய செல்வம். அதத்தான் நம்முடைய பெரியவர்கள் செல்வன் கழல் செல்வம் என்று சொன்னார்கள். அந்த மண் ஆடி அருள் பேரொழி, அந்த பேரொழி நாம் மனதுக்குள் மனதுக்குள்ள வைத்து அந்த அடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில்
இல்லையுள் நடம் செய் வரதர் புற்றாள் தொழ என்று தெய்வ சேக்கிழார் பெருமான திருவாக்கால் அவர் திருவடி தொழுவோம். அடுத்த பாடல் சோமசுந்தர பெருமானுடைய பாடலாக சிவபெருமான் குடிகொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் முருவலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெண்ணும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பாய் புலித்தோலும் உடையவன் என்று அப்பர் சுவாமிகள் காட்டுவார். அவர் நமக்கு மதுரை மாநகருக்கு மருமக பிள்ளையாக வருகிறார். அப்படி மலையத்துவச பாண்டியனுடைய மருமகனாக வருகிற பொழுது தனக்கு இயல்பாக இருக்கிற அந்த திருவுருவத்தை சிலவற்றை அப்படி மறைய செய்து அந்த பாண்டி நாட்டுக்கேற்ப சிலவற்றை அணிந்து அங்கே சோமசுந்தர பெருமானாக இருந்து மதுரை எம்பதியை ஏன் உலகம் முழுவதும் ஆண்டார். அந்த அழகு பொருந்திய பெருமானை நாம் வணக்கம் ஓம் என்று பாடல் அமையப்பெறுகிறது. அதில் இறைவனுக்கு திருச்சடை, அந்த சடையை மறைய செய்தான். அதாவது அவருடைய திருமுடி நல்ல ஒளி பொந்திய திருச்சி, அந்த திருமுடியையும் நறுங்கொன்றை மலர்களான அழகிய மாலைகளையும் அவர் விட்டு வேப்பம் பூக்களால் ஆகிய மாலைகளை கொண்டார். நஞ்சையுடைய நாகங்களாகிய அணிகலன்களை எல்லாம் அவர் அகற்றிவிட்டார். அதற்கு பதிலாக நவ மணிகளால் ஆகிய அணிகளை அவர் அணிந்து வந்தார். இடபக் கொடியை ஏற்றால் நிறுத்தி மீன் கொடியை ஏற்றார். ஆக மீன் போல அந்த கண்களை உடையவர் கயல் கண்ணி அந்த கண்களை உடைய தடாதகை புரட்டி பிராட்டியாராக மலையத்துவசம் அவர்கள் திருவதாரம் செய்கிறார்கள். அந்த தடாதகை பிராட்டியாரை திருமணம் செய்தார்கள். அப்பொழுது மலையத்துவச பாண்டியம் எல்லா உலகங்களையும் ஆண்ட அந்த பெருமான் சோமசுந்தர கடவுள். சோமசுந்தர கடவுள் ஒரு உடம்புல அவன் பிறக்காத நிலம், யாரையும் பிறக்காத நிலம். அதனால பிறவாயாக்கை பெரியோன் அருமை பாடியிருக்கிறார்கள். எனவே மலையத்துவசன் பாண்டியனா வருகிற பொழுது தனதுடைய உண்மை கோலத்தை கொஞ்சம் மாற்றி அந்த கோலத்துக்கு ஏற்ப மாற்றி வந்தார் என்பதை பார்க்கிறோம். அதை சுந்தர பெருமான் வணக்கத்தை ஆசிரிய பெருமகனாக காட்டுகிறார். கடை மறைத்து, இது திருநிலகண்ட நாயர், இயற்பகை நாயர், திருத்தொண்ட நாயனார் இவர்களுக்கெல்லாம் வருகிற பொழுது அவருக்கு இருந்த திருக்கோலத்தை எல்லாம் விட்டு எல்லாம் மறைத்து காட்டு. இதே போல உமாபதி சிவம் அருளி செய்த போற்றி பகருடையில இல்லாதவன், பேரில்லாதவன், ஊரில்லாதவன், பேர் கொண்டு நமக்கு எழுந்தான். அதுல எதை மறைத்து மானுட வடிவு தாங்கி நம்மை ஆட்கொள்ள வந்தார் என்று போற்றி பகருடையில அருமையா தன் குருநாதர் எளிமையாக அந்த திருக்கோலத்தை ஆசிரிய பெருமகனார் உமாபதி சிவம் காட்டுவார். அதற்கு ஏற்ப இங்க மறைத்து வந்தது, உயர்த்தி நின்றது. அந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு உலகத்தை ஆண்டருளிய போது இருந்த திருக்கோலம். இந்த திருக்கோலத்தை எல்லாம் சோமசுந்தர பெருமானுக்கு இருக்கிற அழகிய கோலம். அந்த அழகிய கோலமுடைய திருவடியை நாம் வணக்கம் செய்வாம் என்பதாக இந்த திருப்பாடல் அமையப்பெற்றது. கடை மறைத்து
கதிர் மகுடம் தரித்து நரும் கொன்றையந்தானந்து வேப்பம் தொடை முடித்து விட நாக கலன் அகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் புதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான். உலகம் புழுதாண்ட உரையாசிரியர் அவர் உழுது என்பதற்கு அவர் ஆட்சிக்கு கீழே இல்லாத எவையும் கிடையாது. அதனால எஞ்சாமை பொருட்டு உழுது என்ற சொல்லுக்கு அந்த ஆட்சியில அடங்காது எதுவும் கிடையாது. எனவே எஞ்சாமை பொருட்டு உழுது என்ற சொல்லால் தாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம் என்று இந்த திருப்பாடல்ல அப்படி மருமகனா வருகிற பொழுது தன் இயல்பு நிலை மாற்றி உலகம் ஆழ்வதற்காக சோமசுந்தர பெருமானாக எழுந்தருளி அந்த திருவுருவத்தை நாம் உள்ளத்தின் கண்ணில் வைத்து வணக்கம் செய்வோம். பாடல் இது தடாதகை புரட்டியாராக அம்மை வந்ததும் நமக்கு இந்த பாடல்ல குறிப்பொருளாகவே சிறப்பாக அந்த பாடலே. அடுத்த பாடல் தடாதகை புரட்டியாருடைய பாட்டு பாடல். பாண்டியருடைய அந்த வம்சத்துல அந்த குலத்துல வந்தவர் மலையத்துவசன் என்கிற பாண்டியன். அந்த மலையத்துவசன் அந்த பாண்டியற்காக திருமகளாக அவர் வந்தார்கள். அவர்கள் தடாதகை பிராட்டி என்று அவர்களுடைய திருப்பெயர் அமைய பெற்றது. அவர்கள் எல்லா கலைகளையும் கற்று அந்த மதுரை மாநகரனுடைய அந்த ஆட்சி பொறுப்பை அரசாட்சி நடத்தினார்கள். எல்லா உலகங்களையும் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அந்த வெற்றியின் திரைப்பொருளை எல்லாம் ஏற்றார்கள். நந்தி முதலிய சிவகணங்களை எல்லாம் போர் முனையிலே வலி கெடும்படியாக அவர்கள் போர் செய்தார்கள். உலகத்திலே இருக்கிற எல்லாராலும் அம்மையாகிய தடாதகை புரட்டி தொழுவதற்குரிய நாயகன் இறைவன். அந்த இறைவனுக்கு நமாலை தன்னுடைய அந்த அரச பீடத்தை செல்வம் நிறைய பெற்ற தன் அரசையும் கொடுத்த மங்கையர்க்கரசு தடாதகை. அந்த தடாதகை பிராட்டியாருடைய திருவடி தாமரை போன்ற திருவடி நாம் தலையின் சூடுவோம் என்று தடாதகை பிராட்டியாரின் வணக்கப்பாடல் அமைய பெற்றது. பாடல் செழியர் பிரான் திருமகளாய். இவர் பாண்டியர்க்கு மகளாக வந்த நிலை. செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று குடிபுனைந்து செங்கோல் ஓச்சி துலகும் செயங்கொண்டு திரை கொண்டு நந்திகண முனைப்போர் சாய்த்து தொழு கணவற்கு அணி மணமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தழைவுறும் தன் அரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பார். ஆக இந்த தடாதகை பிராட்டியாருடைய அந்த அருளிப்பாடுகளை எல்லாம் தடாதகை பிராட்டியார் திரு அவதார திருப்படலத்திலும் திருமண படலத்தில் நாம் இந்த வரலாறுகள் விரிவாக பார்க்கிறோம். அது அருமையா ஒரு பாடல். ஆனால்
வழிபாட்டு நெறிமுறைகளை வடமொழி ஏற்ப தமிழ் இருக்கிற உணர்வை எல்லாம் அமைத்து அருங்கலத்தோம் பேராசிரியர் பட்டியப்பனாரை அவங்க ஒரு பாடல் இறைவி இருப்பார்கள் வாம வேத வசனத்தும் வளர் ஓமத்தும் வாழ்கிறான் கையில் ஓடெடுத்து ஊமத்தம் பாம்பும் புனைந்தவர்க்கு பூங்கலன்கள் நரும் தாமத்தை அழித்து மதுரை அழைத்த தமிழ் கொடியே பாடல். ஆக அவர் அணிந்திருக்கிற அந்த நிலையெல்லாம் என்னென்ன, மருமகனா வரப்போற ஊர்ல நல்ல விலை மதிப்புடைய பொருள் அறியாம அணிந்திருக்கிற மாலை வகைகளை ஒரு பட்டியல் போடுகிறார். கையில் ஓடு எடுத்து ஊமத்தம் புனைந்தவர், ஊமத்தம் போக வச்சிருக்கிறவர், மண்டையோட்ட கையில வச்சு இப்படி மாப்பிள்ளையா வந்து என்ன செய்யும் அந்த அம்மா அதெல்லாம் வாங்கி கையில் ஓடு எடுத்து ஊமத்தம் அடித்தவர் பொற்பூங்கலன்கள் நரும் தாமம் நல்ல மலர்மா பொற்பூங்கலன்கள் நல்ல அணிகலன் நரும் தாமத்தை அழித்து மதுரைக்கு அழைத்த தமிழ் கொடியே என்ற சிவபெருமானை பாட்டை அந்த திருப்பாடலாக பார்க்க. அடுத்து வெள்ளி அம்பலவாணருடைய அந்த பாடல், அந்த திருப்பாடல்ல மதுரை மாநகரில் ஆட்சி பாண்டிய மன்னர்களில் ஒருத்தர் ராசசேகர பாண்டி. அந்த ராசசேகர பாண்டி பரத நூலை கற்றார். அப்படி பரத நூல் கற்ற பொழுது நடன பயிற்சியை மேற்கொண்டார். அந்த நடன பயிற்சி நடனமாடுகிற பொழுது கால் உடம்பெல்லாம் அவருக்கு வலி வந்து துன்பம் வந்து விட்டது. அப்ப அவர் பார்க்கிறார், எடுத்தே கால் வலிக்கிறது. ஒரு கால மேலத்து அநேக காலம் நிற்கிறார். அப்ப அவர் எவ்வளவு வருத்தம். அப்படி எண்ணி பார்த்த உடனே சுவாமி இடத்துல ஓடோடி போய் அழுகிறார். பெருமானே, என் அன்புக்காக தூக்கிய காலை கீழே ஊன்றிய காலை மேலே அதனால் கால் மாறி ஆடி வரலாற்ற கால் மாறி ஆடி படலத்தில் நாம் பார்க்க. எனவே அங்க இருக்கிற அம்பலவான பெருமான் அப்படி மன்னனுடைய மனம் அப்படியே கண் விழ மகிழும்படியாக அவர் கால் மாறி ஆடினார். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல வினையின் காரணத்தால் ஊசல் கயிறு போல இறந்து பிறந்து தடுமாறி உழலக்கூடிய உலக மக்கள், அந்த உலக மக்கள் எல்லாம் பிறப்பு என்கிற அந்த பேதமை கருமாறி நல்ல கதி அடைவதற்காக அம்பலத்தின் கண்ணே நடனம் செய்கிறார். அப்படி ஆடுகிற பெருமானுடைய திருவடியை கருத்துள் வைப்பாம். பாடல் என்ன பாடலை பாடி எனவே பொறும் ஆறில் கிளர் தடந்தோன் ஒரு மாறன் மனம் கிடந்து புழுக்க மாற வரும் ஆறில் கண் அருவி மாறாது கழிப்படைய. இது ஒரு காரணம். அடுத்து மண்ணும் பின்னும் உருமாறி பவக்கடல் வீழ்ந்து ஊசலென தடுமாறி உழலும் மாக்கள் கருமாறி கதியடைய கான் மாறி நடித்தவரை கருத்துள் வைப்பான்.
தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இந்தனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி என்ற அந்த பெருமானை வணங்கி இன்றைய நாளில் புராணங்களுக்கெல்லாம் தனித்த வழிபாட்டு இறைவன் என் பிச்சறிவிய நிலையிலே முறையிருப்பின் ஆசிரியரும் இந்த அளவு என்று பொதுவாமூர்த்தியா இருக்கிறாங்களாங்க ஐயா? ஐயா இருக்குங்க. சிவாய நமங்கய்யா. வாழ்த்து பாடல் பாடி நிறைவு. சரி. சிற்றம்பலம். ஆலம் தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாயெங்கும் உழைத்தலிங்கம் பாலொளியாம் சேர் மத்தனி கூடல் மதுராபுரி உமையாளத்தனி ஆலவாயா கூடல் மதுராபுரி உமையாளத்தனி ஆலவாயா முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி சிவாய நமங்கய்யா. சிவாய நம. திருவடிக்கு வணக்கம்.